ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து பெர்ம் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கார்டுக்கு முன்னாடி பெர்ம் ப்ராசஸ் பண்ணுவாங்களே எல்லாருமே, அந்த பெர்ம் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த reginfo.gov அப்படிங்கிற வெப்சைட்டில் அவங்க வந்து என்பிஆர்எம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்பிஆர்எம் அப்படின்னா நோட்டீஸ் ஆஃப் ப்ரப்போஸ்ட் ரூல் மேக்கிங், அதான் வந்து அர்த்தம். என்பிஆர்எஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இவங்க இதில் என்ன சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க அண்ட் இது ஏன் கொண்டு வராங்க அண்ட் இதனால் யாருக்கு பாதிப்பு இருக்குது அண்ட் யாருக்கெல்லாம் வந்து இது பாதிப்பு இருக்க போகிறதில்ல அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஃபைனல் ரூல் கிடையாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து இந்த ரூல் வந்து நாங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்லாம் இது வந்து இருக்குது. ஓகே, இது எப்போ அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2026 அப்படின்னு அவங்க அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா மாடர்னைசிங் த லேபர் மார்க்கெட் டெஸ்ட் அண்ட் இம்ப்ரூவிங் ப்ரொடெக்ஷன் ஃபார் யூஎஸ் ஒர்க்கர்ஸ் இந்த பெர்ம் இமிகிரேஷன் விசா ப்ரோக்ராம் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க இந்த ஒரு ரூலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில பேராகிராஃப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இவங்க அந்த இனிஷியல் டிராஃப்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்சுவலாக என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கிளிம்ஸ் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சில கிளிம்ஸ் கிடைக்கும். அண்ட் இதுக்கு பின்னாடி இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து இதில் வந்து ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. ஓ, எங்களுக்கு தெரியும் இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு சோர்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நான் வந்து தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். சரி, இந்த பேரை பார்க்கும்போது அவங்க என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பெர்ம் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து அவுடேட்டட், இது லாஸ்ட்டாக வந்து மேஜராக அப்டேட் பண்ணது 2004. அப்போ இருந்த காலகட்டம் வேறு அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. அதனால் அது வந்து நம்ம மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வேர்டிங்ஸ் தான் அந்த பேராகிராஃபில் நம்மளால் இப்போதைக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போது நமக்கு தெரியும் பெர்ம் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து க்ரீன் கார்டுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு க்ரூஷியலான ஒரு ஸ்டெப்பு. அந்த பெர்ம் ப்ராசஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக வந்து 2 க்ரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த ஒரு எம்ப்ளாயரும் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு பெர்ம் ப்ராசஸ் பண்ணணும்னா இந்த 2 க்ரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நிறைய இருக்குது, பட் அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த 2 க்ரைட்டீரியா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, எந்த ஜாபுக்கு ஒரு எம்ப்ளாயர் க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணி இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த ஜாபுக்கு அமெரிக்காவில் there are not enough willing, able, குவாலிஃபைட் அண்ட் அவைலபிள் யூஎஸ் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுவும் வந்து ஒரு பெர்ம் ப்ராசஸில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது, பெர்ம் ப்ராசஸில் இந்த மாதிரி இன்னொரு ஃபாரின் ஒர்க்கரை கொண்டு வரது மூலிமா இங்கே இருக்கிற யூஎஸ் ஒர்க்கர் யாருமே வந்து இதனால் ஹர்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது வந்து 2 ஒரு மேஜர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அவுட் ஆஃப் மெனி. ஸோ இந்த நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு யூஎஸ் ஒர்க்கர் அவங்க தேடணும். அண்ட் ரெண்டாவது, அப்படியே ஒருத்தவங்க வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபாரின் ஒர்க்கருக்கு அவங்க வந்து பெர்ம் ப்ராசஸ் பண்ணி க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணுறதுனால இங்கே இருக்க யூஎஸ் ஒர்க்கருக்கு இது வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ரூவ் பண்ணுற இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக 2004 இந்த பெர்ம் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது வந்து 2004 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டும் இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட்டும் வேஸ்ட்லி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து எவால்வ் ஆகிடுச்சு. ஆனால் இன்னமும் வந்து அந்த பழைய ரூல்ஸை வச்சுக்கிட்டே நம்ம பார்க்கறதுனால சில கம்பெனிஸ் இதை வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் மாடர்னைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து மாடர்னைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இதை தான் இப்போதைக்கு இருக்க அவைலபிள் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அவங்க என்ன மாடர்னைஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இப்போ பெர்ம் ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் ரன் பண்ணணும். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வச்சிருக்கோம், நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு ஆட் ரன் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஒரு மெத்தட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மெத்தட்ஸில் இப்போது வேலை தேடுறவங்க அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் இப்போது அதை ஃபாலோ பண்ணாததுனால அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு உண்மையாகவே வந்து யூஎஸ் ஒர்க்கர் ஒருத்தர் வந்து ஜாப் சீக் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து அது தெரியவே தெரியறதில்ல. அதனால் இவங்க அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறதில்ல. அந்த அப்ளை பண்ணாததுனால நாங்கள் வந்து தேடியும் ஆள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நாங்கள் க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஃபாரின் ஒர்க்கர் கொண்டு வரது வந்து கரெக்ட் இல்லை. இந்த ப்ராசஸில் எங்கேயோ வந்து அது அப் டு டேட் ஆகலை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு கொண்டு வராங்க. அவங்க ஆக்சுவலாக என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு ஒரு சஃபஸ்டிகேட்டட் மெத்தட் இதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறவங்க எல்லாம் எங்ககிட்டே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா, we don't have no idea. இது என்னென்னு அதுக்கப்புறம் இந்த டிராஃப்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட ஃபுல் பிக்சரை நமக்கு வந்து தெரிய வரும். சரி, அவங்க என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போது ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு எம்ப்ளாயை தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க்டின்ல அந்த ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கம்பெனி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவாங்க. முக்கால்வாசி வந்து ஆன்லைனில் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, அந்த மாதிரி ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு, அது வழியாக தேடுறாங்க. ஆனால் இந்த பெர்ம் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து நியூஸ் பேப்பரில் ஆட் ரன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் மெத்தட் அங்கே இருக்கிறதுனால இது வந்து அப் டு டேட் ஆகலை. ஜாப் மார்க்கெட் தேடுறவங்க எல்லாருமே இப்போ நியூஸ் பேப்பரில் போய் தேடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நானே வந்து ஜாப் தேடும்போது நியூஸ் பேப்பரில் தேடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது. அப்போது இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாப் தேடும்போது அவங்க நியூஸ் பேப்பரை போய் தேட போகிறது இல்லை, அவங்க மாடர்ன் மெத்தடுக்கு மாறிட்டாங்க. அதனால் அவங்க வந்து இந்த நியூஸ் பேப்பரில் இன்னும் ஆட் ரன் பண்ணால் அது
யாருக்குமே தெரிய போகிறதில்ல, யாரும் அப்ளை பண்ண போகிறதில்ல. அப்படி அப்ளை பண்ணாததுனால நாங்கள் தேடணும், நீங்கள் சொல்கிற அந்த டிஃபைன்டு மெத்தட் படி நாங்கள் தேடணும், ஆனால் யாருமே ஆள் கிடைக்கல, அதனால் நாங்கள் வந்து இந்த ஃபாரின் ஒர்க்கருக்கு நாங்கள் வந்து க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வருது. இது வந்து கரெக்டான மெத்தட் இல்லை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு ரூல்ஸும் வந்து மாறினா தான் ஆக்சுவலாக ஜாபை தேடுறவங்க மத்தியில் இந்த ஒரு ஜாபை போய் பிளேஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு உண்மையாகவே இந்த ஜாபுக்கு அமெரிக்காவில் ஒர்க்கர் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிய வரும். அப்படிங்கிறது தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரோட பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த பேராகிராஃபை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. அதில் பாயிண்ட் நம்பர் 1, பெட்டர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் குவாலிஃபைட் யூஎஸ் ஒர்க்கர்ஸ். பாயிண்ட் நம்பர் 2, ஸ்ட்ராங்கர் ப்ரொடெக்ஷன் ஃபார் யூஎஸ் ஒர்க்கர்ஸ் affected by layoffs. Point number 3, better employer compliance. Point number 4, non-discriminatory recruitment and hiring. Point number 5, stronger record retention requirement. இந்த 5 பாயிண்ட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறதா அந்த பேராகிராஃபை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அவங்க என்னென்ன ரூல் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு அந்த டிராஃப்ட்டை பப்ளிஷ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் இப்போது கரண்ட்டாக ஒருத்தவங்க வந்து பெர்ம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தே ஆர் இன் மிடில் ஆஃப் பெர்ம் ப்ராசஸ், அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வர போகிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதில் ஒரு நோட்டபிளான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, இதை 2015 அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒபாமா பீரியடில் அவரே வந்து கொண்டு வர ட்ரை பண்ணார். அந்த லாஸ்ட் 2016 தான் வந்து அந்த ஒரு பிரசிடென்சி முடிஞ்சது. அது 2015 ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போவே வந்து இப்போ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இதே மாதிரி வேர்டிங்ஸில் அப்போவே வந்து ஒரு ஆர்டிக்கல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோட்டீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டென்ட் நாங்கள் இந்த ரூலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு NPRM அப்போவே அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து டேட் வந்து அப்படியே தள்ளி போட்டு அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த நேரத்தில் வேறு ஒரு விஷயங்கள்லாம் வந்ததுனால அதை ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து கடைசியில் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது இல்லை ஒபாமா கொண்டு வந்த இல்லை அது நிலுவையில் இருக்கிற எல்லா பாலிசிஸை வந்து கேன்சல் அப்படின்னு அவர் வந்து ஃபஸ்ட்டு 2016 எலெக்ட் ஆகி வந்தார் இல்லையா, அப்போ வந்து சைன் போட்டதுனால இது எல்லாமே வந்து கிடப்பில் போட்டாங்க. அது அந்த ஸ்டேட்டஸில் தான் இப்போது இருக்குது. ஆனால் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரதும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ரூல் தான். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, ரெண்டு அட்மினிஸ்ட்ரேஷனுமே இப்போது ஒரு சில பேர் வந்து இந்த பார்ட்டிக்காரங்க வந்து இமிகிரேட் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த பார்ட்டிக்காரங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் விவாதம் பண்ணலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பேசிக்காக இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அட்மினிஸ்ட்ரேஷன்லையுமே இல்லை இந்த பெர்ம் ப்ராசஸ் வந்து ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது, இதை வந்து மாற்றணும் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் 10 வருஷத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐலாம் வந்துருச்சு. இந்த ஜாப் சர்ச்சிங் பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்ட்டே வந்து தனியாக நமக்கு ஸ்கில் செட்டை கொடுத்தா எங்கே ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே கொண்டு வந்து காமிக்கும். ஒரு சில நீங்கள் வந்து ப்ரீமியம் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுவே தானே அப்ளையும் பண்ணிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இப்போ அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் அவங்க வந்து இருக்காங்க. இது வந்து ஃபைனல் ரூலுக்கு போகும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ இன் கன்க்ளூஷன் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சேஞ்ச் பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னா, இந்த நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்குறது போதும் அப்படிங்கிற அந்த ரூலை சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை இதுக்கப்புறம் இந்த மாடர்ன் மெத்தடில் வந்து ஆன்லைனில் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதில் அந்த மாதிரி வந்து ஒரு சில ரூல்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது வரும்போது நமக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இதுக்கப்புறம் அது வரது கொஞ்சம் டைம் ஆகும். அது ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகி அது வந்து ஃபைனல் ரூல் ஏன்னா நடுவில் வந்து கமெண்டிங் பீரியட் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பண்ணி அவங்க வந்து கொண்டு வரதுக்கு எப்படியும் வந்து டைம் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months ஆகும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஆனால் சீக்கிரமாக கூட ஆகலாம், இல்லை லேட்டாக கூட ஆகலாம், தெரியாது. அதனால் இப்போ வந்து பெர்ம் ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பயப்படணுமான்னு கேட்டால் அவங்க இப்போதைக்கு வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது. அவங்க அந்த ப்ராசஸ்லாம் தாண்டி இருப்பாங்க. ஆனால் ஒருவேளை யாராவது இப்போ வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் லைனில் இருக்காங்க, நான் அடுத்த மாதம் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க, அவங்க கொஞ்சம் லாயரை கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறது நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் புதுசாக அந்த ரூல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஜாப் போஸ்டிங் வந்து நியூஸ் பேப்பர்லாம் போடக்கூடாது, நீங்கள் லிங்க்டின்ல போடணும். அதுக்கப்புறம் வேறு இந்த மாதிரி வந்து ஒரு காமன் வெப்சைட்டு கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற காமன் வெப்சைட்டில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம், அங்கே யாராவது அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரூல் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து தெரியல, ஸ்பெக்குலேஷன் தான். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த ப்ராசஸும் இன்னும் கொஞ்சம் வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து நாங்கள் இது கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து லாயரை கன்சல்ட் பண்ணி என்ன ஏதோ அவங்களோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோதாங்க. இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இது நல்லது இது கெட்டது, நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு செக்ஷனை வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.